அனைவருமே மூன்றாவது மொழி என்பதை மறைத்து தமிழகத்திலே மூன்றாவது மொழி என்பது ஏதோ இந்தி மொழி மட்டும்தான் என்பதைப் போல ஒரு பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சகோதர மொழிகளான தெலுங்கு, கன்னடம், மலையாளம் கூட அந்த மூன்றாவது மொழிகளில் இருக்கிறது. 66 லட்சம் மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, கேந்திர வித்யாலயா, அதுபோல அனைத்து பிரிவு பள்ளிக்கூடங்களிலும் மூன்றாவது மொழி படிக்கிற வாய்ப்பு, அவர்களுக்கு அனைத்து மொழிகளும் படிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் ஏழை மாணவர்களுக்கு அது மறுக்கப்படுகிறது. அது மறுத்தால் என்ன, மூன்றாவது மொழி படிக்காவிட்டால் என்ன என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உயர்நிலைப் பள்ளி அளவிலே அரசு பாடத்திட்டத்தில் படிக்கிற மாணவர்கள் உயர்நிலைப் பள்ளி அளவிலே படித்து முடித்து உயர்கல்விக்கு செல்கிற பொழுது தனியார் பள்ளி மாணவர்கள் 78% செல்கிறார்கள். அரசு பள்ளி மாணவர்கள் 22% தான் மிகப்பெரிய உயர்கல்விகளுக்கு செல்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று ஸ்டேட் போர்டு என்று சொன்னால் இன்றைக்கு மிக எளிதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமையானால், ஸ்டேட் போர்டு என்பது மாணவர்கள் மனப்பாடம் செய்து படிப்பது, சிபிஎஸ் என்பது மாணவர்கள் புரிந்து படிப்பது. ஸ்டேட் போர்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 9ஆம் வகுப்பு மாணவனா எல்லா பரீட்சையும் எழுதி தேர்ச்சி படுகிற பொழுது பார்த்தா 100 மாணவர் பரீட்சை எழுதுனா 100 மாணவருடைய பதிலும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பாடத்தை ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த பாடத்தை அவர் சொல்லிக் கொடுக்கறத மட்டும் அவர் கேட்பாங்க, அந்த பாடத்தை மட்டும் படிப்பாங்க, அதுல கேள்வி வரும், அதுக்கு பதில் எழுதுவாங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் சிந்திப்பாங்க. ஆனா சிபிஎஸ்இ போன்ற உயர்தர வகுப்புகள் நடத்தக்கூடிய இந்த தமிழகத்தில் புரிந்து படிப்பார்கள். தலைப்பை தான் கொடுப்பாங்க, கட்டுரை எழுத வேண்டியது மாணவருடைய பொறுப்பு. அந்த அளவுக்கு அவருடைய கற்றல் திறன் மேம்பட்டு கொண்டே இருக்கும். இவர்கள் எழுதுற 100 பேர் எழுதுனா 50 வித்தியாசமான கட்டுரைகள் அங்க இருக்கும். ஆனா அரசு பள்ளி மாணவர்கள் 100 பேர் எழுதுனா ஏறத்தாழ 100 பேர் ஒரே மாதிரி கேள்விக்கு பதில் எழுதியிருப்பாங்க. மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுனால அவங்களுடைய கற்றல் திறன் மேம்படாமையே போயிருது. ஏன் இன்னும் சொல்ல போனால் கட்டாய கல்வி சட்டத்தின்படி 12 லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறாங்க. அதுக்கு கூட ஏறத்தாழ 900 கோடி மத்திய அரசு 2 ஆண்டுகள் கொடுத்திருக்கு. பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்காம தனியார் ஆசிரியர் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பணம் கேட்டா இதுவரைக்கும் கொடுக்கல. எல்லாத்துக்கும் ஒரே காரணத்தை சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த 12 லட்சம் மாணவர்களுக்கு கூட அரசு உதவியோடு படிக்கக்கூடிய 12 லட்சம் மாணவர்களுக்கு கூட மும்மொழி படிக்கிற வாய்ப்பு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. அதுவும் கூட இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுகிறது, அவருடைய வாய்ப்பு குறைக்கப்படுகிறது. காலம் மாறிவிட்டது. 1965 இது இல்ல, இது 2025. இன்றைக்கு இருக்கிற தமிழகம் அன்றைக்கு இல்ல. இன்றைக்கு மூன்றாவது மொழி, அது தமிழோ, தெலுங்கோ, மலையாளமோ, கன்னடமோ, எல்லா மொழிகளும் எப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையே ஊடுருவி இருக்கிறது. தமிழ் எப்படி டெல்லியிலும் மும்பையிலும் ஊடுருவி இருக்கிறது. இந்தியாவின் பல பகுதிகளில் எப்படி தமிழ் கற்பிக்கக்கூடிய பாடங்களாக மாறி இருக்கிறது. அதே போன்று தமிழகத்தினுடைய தொழில், வர்த்தகம், உற்பத்தி துறை, விவசாயத்துறை, உள்கட்டமைப்பு துறை, அத்தனை துறைகளையும் வணிகம் உட்பட எப்படி மாற்று மொழிகள், மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த மொழிகள் இங்கே எப்படி ஊடுருவி இருக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கு நம் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி. இதையெல்லாம் மறைத்து 66 லட்சம் மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பை பொய் சொல்லி மறைத்து கவனிக்கப்படாத, கண்காணிக்கப்படாத ஒரு அரசு ஏழை பள்ளி மாணவர்களுடைய உயர் கல்விக்கு தடையாக, இந்த பரந்து விரிந்த உலகத்தில் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு தடையாக இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய திட்டமிட்ட சதி செயல் அந்த மாணவர்களை 56 லட்சம் மாணவர்களை பாதிக்கிறது. அதை போக்குவதற்காகத்தான் எங்கள் தலைவர் சமூக கல்வி எங்கள் உரிமை என்ற இயக்கத்தை, கையெழுத்து பேர் இயக்கத்தை தொடங்க இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் எல்லா பெருமக்களிடம், பொதுமக்களிடமும் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு பூத் வாக்குச்சாவடி அளவிலே சென்று இந்த கையெழுத்து பேர் இயக்கத்தை நடக்கப் போகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது குறித்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு 5ஆம் தேதி இங்கே நடைபெறும். அன்றைக்கு இந்த சம கல்வி எங்கள் உரிமை என்ற இணையதளத்தையும் எங்கள் தலைவர் தொடங்கி வைத்து இங்கே உங்களை எல்லாம் சந்தித்து உங்கள் சந்தேகங்களுக்கு, கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி இந்த கையெழுத்து பேர் இயக்கத்தையும் தொடங்கி வைக்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.